முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா திரும்பும் கழக நிர்வாகிகள் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா திரும்ப போகிறார்களாம் கழக நிர்வாகிகள். திரும்பலாம் நண்பர்களே, தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கட்சி நல்லா இருக்கணும், நன்மையாக பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தொண்டன் சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும், யோசிக்கணும். மூளை இருக்குல்ல, மூளை எதுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. கட்சி பார்த்திங்கன்னா 100% நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா ஆசைப்படுறாங்க. அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு ஒரு தலைவனாக பார்த்திங்கன்னா நடத்தி காட்ட வேண்டிய ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா இருக்கணும் நம்முடைய கழகத்தின் நிர்வாகிகள். ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா கழக நிர்வாகிகள் திரும்ப போவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு தலைவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கல. ஏன் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கல? தருதலையை யாரேனும் தலைவராக ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களும் ஒரு புறம் வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜதந்திரவாதிங்க. சீரியஸாக தான் சொல்கிறேன். 100% பார்த்தீங்கன்னா ராஜதந்திரவாதி அப்படின்னே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எப்படி என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது இங்கு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே திரும்புவதற்கான வாய்ப்புகள் வந்துருச்சு அப்படின்னா நிலைமைகள் ரொம்ப மோசமாக மாறிடுமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஆமாம், நிலைமை மாறத்தான் செய்யும். 100% பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைகளும் இருக்கிறது, இங்கு ஆதரவான நிலைகளும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இந்த எதிரான நிலைகளும் ஆதரவான நிலைகளும் யாருக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவதாக இருக்க போகிறது என்பதிலேயே விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஓகேங்களா யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இல்லை அப்படின்றது எல்லாமே இங்கு நோட்டட் பண்ணப்படக்கூடிய ஒரு பாயிண்டாக இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்புவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரிடத்திலும் பார்த்தீங்கன்னா காணப்பட்டு கொண்டிருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு நண்பர்களே. ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யார் யாரெல்லாம் திரும்ப போகிறாங்க, எவரெல்லாம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு உட்பட போகிறாங்க அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்க வேண்டும் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கழகத்துடைய நிர்வாகிகள் திரும்ப வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அது எப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான நிகழ்வுகளை உள்ளடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கழக நிர்வாகிகள் எப்படி திரும்ப போகிறார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து